السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال رسول الله صلى الله عليه وسلم: أطعم الجائع وعود المريض وفق الآمية. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. கணியத்திற்குரித்தான அன்பிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் இந்த சுபஹனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவனுக்காக வேண்டி அவன் கூறிய அவனுடைய தூதுவர் கூறிய விஷயங்களை நற்காரியங்களை இங்கனம் கேட்க காத்திருக்கின்றோம். அன்பானவர்களை, இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மரீத, அதாவது நோயாளியை நலம் விசாரிப்பது. அன்னபெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு மக்களிடத்திலே கேள்விகள் கேட்பார்களாம். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் தன்னுடைய சஹாபா பெருமக்களோடு சுபுகை தொழுதுவிட்டு அப்படியே திரும்பி அமர்ந்து கேள்விகள் கேட்பார்களாம். இன்றைய தினம் உங்களிலே யார் ஐவேளையும் தொழுதது? இன்றைய தினம் உங்களிலே எவர்களெல்லாம் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றது? இன்றைய தினம் உங்களிலே எவர்களெல்லாம் ஜனாசாவை பின்தொயர்த்து அதை கஃன் தஃபன் செய்தது என்று அன்னபெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் தன்னுடைய சஹாபாக்களுடைய செயல்களை ஒவ்வொரு தினமும் கேட்டிருந்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, நபியவர்கள் கேட்டிட்ட அந்த விஷயங்களிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உதுல் மரீத, அதாவது நோயாளியை நலம் விசாரணை செய்வது. அன்பிற்குரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியான் நோய்விட்டான் என்று சொன்னால் அவனை பார்ப்பதற்காக, அவனை நலம் விசாரிக்க செல்வதற்காக வேண்டி ஒரு மனிதர் செல்லுகிறார். அவ்வாறு அந்த மனிதர் செல்லுகையில் அவருடைய நலத்திற்காக வேண்டி ஏதேனும் ஒன்று வாங்கி சென்று கொண்டிருக்கிறார். இதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகிறார். மேலும் அந்த அடியாரை சந்திப்பதற்காக ஒரு முஸ்லிமான ஒரு அடியார் செல்லுகிறார். சென்று அவருடைய நோயை நலம் விசாரிக்கிறார். பாப்பா, உங்களுடைய உடல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்று விசாரித்து அவருடைய பதில் அல்ஹம்துலில்லாஹ் என்று வருகிறது. வந்த பிறகு இவ்வாறு அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நம் ஆறுதல் கூற வேண்டும். நீங்கள் கவலையுறாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்று நாம் அவர்களுக்கு பயத்தை விட்டு நாம் அவர்களுக்கு ஆறுதல் கூறுவதிருக்கிறது. இதை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இவ்வாறு சொல்லுபவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். காரணம் ஏன் தெரியுமா? ஒருவர் மரபுல் மௌத்தினுடைய நிலைமையிலே இருக்கிறார். அவரிடத்திலே சென்று நாம் நல்ல முறையில் என்ன செய்ய வேண்டும்? நலம் கூற வேண்டும். அவரை பயமுறுத்தக்கூடாது. அவருடைய செயல்களை என்ன செய்யக்கூடாது? தீமையான செயல்களை பேசி காட்டக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அவர் இருக்கக்கூடிய நிலைமை மோசமான நிலைமை, இறுதி மூச்சுள்ள கடமை. அந்த நிலைமையிலே அவருடைய பலா முசீபத்துகளை பேசினோம் என்று சொன்னால் அவருக்கு தான் என்ன செய்யும்? மனசு சஞ்சலப்படும். நாம் இப்படி செஞ்சிட்டோமே என்று சஞ்சலப்படும். எப்பொழுது என்று சொன்னால் உயிர் வாங்கும் பொழுது அல்ல, உயிரை எடுத்ததற்கு பின்னால் தான் அந்த ஆத்மாவானது சஞ்சலப்படும். ஆனால் ஆத்மாவை முன்பாகவே உடலில் தவிக்கும் பொழுதே சஞ்சலப்பட விடுவது மிக மிக மோசமான காரியமாகும். எனவே ரசூலே அக்ரம் நமக்கு வழிகாட்டினார்கள். நீங்கள் மரபுல் மௌத் அல்லது
மறதாக இருந்தால், நோயாக இருந்தால் நீங்கள் நலம் விசாரிக்க சென்றால் அவர்களை நல்ல முறையில் விசாரணை செய்யுங்கள். அவ்வாறு நீங்கள் விசாரிப்பதன் மூலமாக அவர் நல்ல மனதை கொண்டு அவர் மௌத்தாகுவார் என்பதாக, அல்லது சிவா பெறுவார், நலம் பெறுவார் என்பதாக ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்கள், இன்னொரு விஷயம் இருக்கின்றது. நலம் விசாரிக்க சென்றவர்களுக்கு மலக்குமார்கள் என்ன செய்கிறார்கள்? துஆ செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாதாரணமான துஆ அல்ல. அமரர்கள், பாவமே செய்யாத, சதாவும் அல்லாஹ்வை சஜிதாவிலும் ருகூஇலும் சுஜூதிலும் வணங்கிக் கொண்டிருக்கும் அந்த அடியார்கள், அல்லாஹ்வினுடைய அமரர்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். 2 ரக்அத் தொழுதுவிட்டு நாம் செய்கிற துஆக்களை விட அமரர்கள் நபின் மீது செய்கிற துஆ எவ்வளவு பெரிய துஆ ஆக, அவ்வளவு பெரிய சிறப்பு மிக்கதாக நோயாளியை நலம் விசாரித்தல் என்பது இருக்கிறது. ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சொந்தக்காரர்களோ பந்தக்காரர்களோ உற்றாரோ உறவினரோ அப்படி பார்க்கக்கூடாது. யாவரேனும் நம்முடைய மஹல்லாவோ நம்முடைய ஜமாத்தினரோ நம்முடைய ஊர்க்காரரோ எவரேனும் ஒருவர் மறதிலே நோயிலே நோய்வாய்ப்பட்டு இருந்தார் என்று சொன்னால் அவருக்காக வேண்டி நம்முடைய நேரத்தை செலவழித்து அவரை போய் சென்று பார்த்து அவருக்கு நல்ல விஷயங்களை கூறி அவரை நல்ல நிலைமை ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, அல்லாஹ்வும் இன்னும் அவருடைய தூதுவரும் நமக்கு எந்த நன்மையை, நமக்கு எந்த விஷயங்களை கடமையாக்கினார்களோ, நமக்கு எந்த நன்மைகளை சொல்லாக செயலாக ஆக்கி காட்டினார்களோ அவ்வளவு பெரிய நன்மை நமக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன? மறுதல் மோன் எழுதல் மறையிற நோயாளியை நலம் விசாரிப்பது. எனவே நம் உயிர் இருக்கும் காலம் வரை நம் அனைவர்களையும் என்ன செய்ய வேண்டும்? நோய்களால் விசாரித்தால் நம்மையும் அல்லாஹ் தஆலா எவரேனும் கொண்டு நம் நோயில் இருக்கும் பொழுது நம்மை நலம் விசாரிக்க செய்வான், நமக்கு உணவு கொடுப்பான், நமக்கு ரிசுக்களிப்பான் என்று சொல்லிக்கொண்டு, மேலும் இனி வரும் காலங்களிலே நம் அனைத்து முஸ்லிம்களையும் மூமின்களையும் நலம் விசாரித்து சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக கூடிய பாக்கியத்தையும், மேலும் அந்த சொர்க்கத்தை இறை பொருத்தத்தோடு நுழையக்கூடிய மிக பெரும் ஒரு பாக்கியத்தை ரப்பூல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக என்று கேட்டவனாக இதனை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.